திமுக ஆட்சி தான் திருப்பி வருங்கிறாங்க. நீங்கள் எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்க? மக்கள் தெளிவாக இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. இதில் என்ன ஃபஸ்ட்டுனா 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து குடும்பங்களுக்கும் 1000 ரூபா தரேன்னு சொன்னார். ஆனால் 27 மாதம் கழித்து தான் அந்த 1000 ரூபா கொடுத்துருக்காரு. அது எடப்பாடியார் சட்டசபையில் பேசி போராட்டம் பண்ணி தான் அந்த 1000 ரூபா கொடுத்தாங்க. அது எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க அந்த 1000 ரூபா. அது தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. காரு ஆட்டோலாம் வச்சுருந்தா அவங்களுக்கு காசு இல்லைன்னாங்க. அப்போ அதை 21 தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கலாமே. இப்போ ஓட்டுக்கு மட்டும் தகுதி வேணுமாங்க? இது என்னங்க அர்த்தம்? ஆனால் எடப்பாடியார் வந்தார்னா அனைத்து குடும்பங்களுக்கும் தகுதி இல்லைன்னா இல்லை, அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 2000 ரூபா தராருங்க. வந்த முதல் கையெழுத்தே 10,000 ரூபா கொடுக்குறாருங்க. இந்த 5 வருஷம் விலைவாசி உயர்வு கண்ணுக்கு தெரியாமல் போய்கிட்டே இருந்துச்சு விலைவாசி. அதுக்கு அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபா தராருங்க. வாக்களிப்பீர், இரட்டை இலைக்கு சிந்தித்து வாக்களிங்க.